தேங்காய் எண்ணெய் பார்த்தீங்கன்னா ரூ. 500 தாண்டிருச்சு. போன வாரம் 550 தாண்டிருச்சு. அதே நேரம் நம்ம மார்க்கெட்டில் வந்துட்டு கம்மி ரேட்டுக்கு தேங்காய் எண்ணெய் கிடச்சிட்டு தான் இருக்குது. கலப்படமான எண்ணெய்கள் வருது, அதாவது ரீஃபைண்ட் ஆயில் அந்த பேரில் நிறைய கலப்படமான எண்ணெய்கள் வருது. ஸோ இந்த கலப்படமான எண்ணெய்களை நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அசிடிட்டி, நெஞ்செரிச்சல், இன்ஃப்ளமேஷன், இன்னும் நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்குமே ப்ரெஷர் இருக்கவங்க, சுகர் இருக்கவங்க, ஹார்ட் பேஷண்ட், இன்னுமே ஹெல்த்தை வந்துட்டு இன்னும் காம்ப்ளிகேட் பண்ணுது இந்த எண்ணெயெல்லாம் சமைச்ச உணவுகளை நம்ம எடுக்கும்போது. ஸோ மார்க்கெட்டில் கிடைக்கிற எல்லா எண்ணெயுமே ஒரிஜினல் தேங்காய் எண்ணெயானா இல்லை, கிடையாது. ஸோ 2 டைப்பில் வருது. ஃபஸ்ட்டு டைப் எப்படி இருக்கும் அப்படின்னா மினரல் ஆயில் ஆட் பண்ணியிருப்பாங்க, அதாவது லிக்விட் பாரஃபின் ஆட் பண்ணியிருப்பாங்க, அதோட கோகனட் ஆயிலோட எசன்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஆயில் பார்க்குறதுக்கு அப்படியே தான் இருக்கும், மனமும் அப்படியே இருக்கும், நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ 2வது டைப்பு பார்த்தோன்னா கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் அதிகமாக லோ குவாலிட்டி ஆயில் ஆட் பண்ணியிருப்பாங்க. இதுவுமே பார்க்குறதுக்கு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இந்த கலப்படமான எண்ணெயை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஸோ 1/2 கிளாஸ் ஒரிஜினல் தேங்காய் எண்ணெய் எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு ஒரு 1/2 an hour தாண்டி நம்ம வெளியே எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரிஜினல் எண்ணெய் எப்படி இருக்கும்னா பால் மாதிரி இருக்கும். நம்ம ஸ்பூன் வச்சு எடுக்கும்போது அந்த தயிர் எடுக்கும்போது இருக்கும் இல்லையா, அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஸோ 2வது நான் சொன்ன அந்த மினரல் ஆயிலும் கோகனட் ஆயில் எசன்ஸும் ஆட் பண்ணியிருக்க ஆயிலை நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு வெளியே எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும்னா அதே மாதிரி தான் இருக்கும், எந்த மாற்றமும் இருக்காது. 3வது நான் சொன்னேன் இல்லையா, கொஞ்சம் ஒரிஜினல் ஆயில் அதிகமாக லோ குவாலிட்டி ஆயில், இந்த எண்ணெயை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு ஒரு 1/2 an hour தாண்டி பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா கீழே ஒயிட் கலர்லேயும் அந்த ஒரிஜினல் எண்ணெய் ஒயிட் கலர்லேயும் மேலே வந்துட்டு இன்னொரு கலரில் இருக்கும், அந்த லோ குவாலிட்டி ஆயில் வந்துட்டு இன்னொரு கலர்லேயும் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம கலப்படமான எண்ணெய்களை உணவில் சேர்க்குறத அவாய்ட் பண்ணணும். உணவில் மட்டும் இல்லை, நம்ம டைரெக்டாக வாங்கி எடுக்கிறது மட்டும் கிடையாது, நம்ம பேக்கரியில் சாப்பிட்றது, ஹோட்டல்ஸில் சாப்பிட்றது, நிறைய சிப்ஸு, ஃப்ரைடு ஃபுட்ஸ்லாம் நம்ம எடுக்கிறது எல்லாத்துலேயுமே மேக்ஸிமம் லோ ரேட்டில் கிடைக்கக்கூடிய ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம கலப்படமான எண்ணெய்களை அவாய்ட் பண்ண பார்க்கணும். நீங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ண மறக்காதுங்க. ரொம்ப நன்றி.